ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி சார் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு, பாத்துட்டு வரீங்களா? தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேனேஜரும் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான திமுகவில் இணைந்துள்ளார். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. அதாவது தளபதியோட முன்னாள் மேனேஜர் வந்து டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாருங்க, ஒரு 100 பேர் கூட்டு போய் சேர்ந்துட்டாருங்க அப்படின்ற பிளாஷ் நியூஸ்ல அப்படியே தளபதி மேனேஜர் விஜய் விஜய் அப்படின்ற மாதிரி பிளாஷ் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயும் இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது ஏன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து தளபதியோட முன்னாள் மேனேஜரா இருந்து அவர் வந்து அப்பயே விலகிட்டாரு. விலகி தனியா ஒரு கலப்பைன்னு ஒரு இயக்கம் ஓபன் பண்ணி அதை பண்ணிட்டு வந்தாரு, ஒரு இயக்கமா. அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷன்ல அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து போட்டிடுறாரு. அப்பனா இப்ப நீங்க வந்து நியூஸ்ல என்ன போடணும்? மக்கள் நீதி மையம் கட்சியில் இருந்து விலகி டிஎம்கேவில் இணைந்த பிடி செல்வகுமார் அப்படின்ற மாதிரி தானே போடணும். அது ஏன் விஜய் பேரை இழுத்துட்டு வரீங்க? தளபதி பேரை விஜய் விஜய் போட்டு இது பண்றீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கட்சியில வந்து நிறைய பேர் வர்றாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நாஞ்சில் சம்பத்தனா, செங்கோட்டையனா எல்லாம் வந்தாங்க, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். நம்மளும் யாராச்சும் இன்னைக்கு இனிமே அது அவங்க ஆளுங்களே இன்னைக்கு இனிமே என்ன பண்றது? கூப்பிட்டா ஒரு பயில வர மாட்டான், காசு கொடுக்குறோன்னு சொன்னாலும் வர மாட்டானுங்க. தளபதி மேல உண்மையா இவ்வளவு பாசமா இருக்குன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்களே, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சரி இந்த வத்தல் தொத்தல்லாம் இருக்கு அதெல்லாம் பொறுவீங்கடா அப்படின்னு பொறுக்கி போட்டிருக்காங்க. சார், இதுல நீங்க உங்க மூளையை யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு கூட போராடிட்டு இருக்காங்க சார். கலைஞர் நினைவிடத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் போய் கொஞ்சம் விசிட் அடிங்க சார். ஏன் சார் இன்னைக்கு என்ன படம் இது ரிலீஸ் ஆயிருந்தா ரிவ்யூ போட்டுருப்பாரு. ஓ, இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அங்க இது போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த 4 மாசமாச்சு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கறதுக்கு வழி செய்யுங்க சார். சிஎம் சார், 2026 உங்க ஆட்சி கவிழ்வது உறுதி சார். திருப்பியும் சொல்றேன், விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து சும்மா நினைக்காதீங்க, எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம பசங்க. விதியுடன் மோதுங்க, எங்கள் அண்ணன் விஜயோடன் மோதாதீங்க. நன்றி.